நான்லாம் எப்பயுமே வருஷம் வருஷம் அங்கப்பிரச்சனை பண்ணிடுவேன் எங்கள் அம்மாவுக்கு, மாரியாத்தாவுக்கு. இதில் என்ன ஹைலைட்னா, நான் கிண்டலுக்கு சொல்லலை, நான் அப்போ தான் அங்கப்பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன், யானையை வேற கொண்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. நான் 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 உருண்டுக்கிட்டு இருக்கேன், யானையை வேற அந்த சாமி காலையில் அலங்காரம் பண்ணி சுற்றி வருவாங்கள்ல, சுற்றி வர்றதுக்கா இல்லை யானையை குளிக்க வைக்கிறதுக்கு யானையை கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ கடவுளே, எம்மா செத்தேம்மான்னு எங்கள் ஆட்டாவை நினச்சி ஒரு நிமிஷம் எந்திரிச்சிடலாமா, எந்திரிச்சு ஓடிடலாமான்னு கூட இருந்துச்சு. ஆனால் வேணாம், என்ன நடந்தாலும் சரி, எங்கள் அம்மாவை நம்பி நான் அங்கப்பிரச்சனை பண்ண படுத்துட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு படுத்துட்டேன். அப்புறம் என்னை தாண்டி தான் போச்சு யானை. எனக்கு அந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காகி போயிட்டேன். செத்தாப்டா இன்னைக்கு யானைக்கிட்டே நினச்சேன். ஆனால் அது கடந்து யானை போயிடுச்சு. அப்புறம் நான் வேகமாக உருண்டு வந்துட்டேன். அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால். பிரியாக்கா வணக்கம். எங்களுக்கு எஸ்டேட் தான் வாழ்க்கை.